தொடர் மழையின் காரணமாக பழவேற்காடு ஏரிக்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 படகுகள் மூழ்கியுள்ளன. விவரங்களுடன் நிகராம் செய்தியாளர் பார்த்தசாரதி, வழக்கமாக பாதுகாப்பாக நிறுத்தப்படக்கூடிய இடத்திலேயே இந்த தண்ணி வந்ததா? படகுகள் மூழ்குவதற்கான காரணம் என்ன? அதாவது தேவப்பிரியன், பழவேற்காடு பகுதியில் வங்கக்கடல் பெங்கால் புயல் 13 கிலோமீட்டர் வேகம் எடுத்துள்ள நிலையில் அதிக அளவு காற்றுடன் மழை பெய்வானது அங்கு உள்ளது. தொடர்ந்து மீனவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அங்கு மீனவர்கள் பாதுகாப்பாக கடற்கரைகளில் தங்களது படகுகளை நிறுத்தி அதை கயிறு போட்டு கட்டி வைத்திருந்தனர். இந்த நிலையில் காற்று வேகம் அதிகமாக இருந்ததால் ஜமீலாபாத் பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் 5 படகுகள் அடித்து செல்லப்பட்டு தண்ணீரில் மூழ்கின. இதை மீட்பதற்கு அங்குள்ள மீனவர்கள், இளைஞர்கள் கடும் போராட்டத்திற்கு ஆளாயினர். தங்களது படகுகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் மீட்பதில் அரசு உதவ வேண்டும் என்றும், மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு தங்களுக்கு உரிய முறையில் உதவி செய்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். தேவப்பிரியன், தொடர்ந்து இந்த பகுதியில் விட்டுவிட்டும் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பார்த்தசாரதி. கனமழை காரணமாக சென்னை வலசரவாக்கத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் சோமசுந்தரம், விவரம் என்ன? எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு? உதவி அரசு தரப்பில் ஏதாவது உதவி உடனடியாக தேவைப்படுதா? வணக்கம் தேவப்பிரியன். கனமழை மற்றும் புயல் காரணமாக சென்னை போரூர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளது. குறிப்பாக போரூர் ராஜகோபால் தெரு பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் அந்த மழைநீர் வெளியேறி செல்லக்கூடிய பைப்பில் உடைப்பு ஏற்பட்டுள்ள காரணத்தாலும் தற்பொழுது அதனால் மழைநீர் வெளியேற முடியாமல் இந்த பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி காரப்பாக்கம், அதாவது எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி, மாநகராட்சி ஊழியர்களை உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சோமசுந்தரம். புதுச்சேரியில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் இளவுமதன், தற்போது புதுச்சேரியில் நிலவரம் என்ன? எந்த அளவு கனமழை பதிவாகி இருக்கு? இந்த பகுதியிலாவது உடனடி உதவி தேவைப்படுதா? தேவா, கடந்த 4 நாட்களாக எந்த ஒரு மழையும் காற்று பெரிய அளவுல இல்லாத நிலையில் காலை 8 மணி முதல் லேசான மழை பெய்து வந்தது. தற்பொழுது ஒரு அரை மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக விமான நிலையம், கடற்கரை சாலை, உப்பளம், துறைமுக பகுதி மற்றும் முதலியார்பேட்டை, தவளக்கும் போன்ற பகுதிகளிலிருந்து தொடர் மழை கனமழையாக பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மழைநீர் ஓடுவதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே மழை காரணமாகவும் புயல் காரணமாகவும் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தியதன் காரணமாக பொதுமக்களின் பெருமளவிலான நடமாட்டம் எதுவும் இல்லை. இதனால் பல இடங்களில் சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தார். மாவட்ட ஆட்சியரை அவர் நேரில் பார்த்த பொழுது, கடற்கரை சாலை அவர் கேட்டபொழுது புதுச்சேரிக்கான ரெட் அலர்ட் பெருமளவில் இல்லை என கூறப்பட்டிருப்பதால் புதுச்சேரியில் பாதுகாப்பு நடவடிக்கை அனைத்தும் எடுக்கப்பட்டிருக்கிறது. மழைநீர் தேங்கினால் அவற்றை அகற்றுவதற்கு உடனடியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை புதுச்சேரிக்கு எவ்வித பெரும் அளவிலான பாதிப்பு இல்லை என மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சரும் தெரிவித்தார். இருப்பினும் முதலமைச்சர் அதிகாரிகள் முழு கண்காணிப்பில் புதுச்சேரி இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்துள்ளார். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளவுமதன். புதுச்சேரியில் இன்று காலை முதல் தொடர்ந்து கனமழை என்பது பதிவாகி வருகிறது. அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக கடற்கரை ஓரங்களில் இருந்த சுற்றுலா பயணிகள் காலையிலேயே வெளியேற்றப்பட்டனர். இன்னும் பாதுகாப்பு கருதி இந்த கடற்கரை பிரதான பகுதியான 1.5 கிலோமீட்டர் பகுதிக்கு முற்றிலுமாக பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. வெளியூர்களிலிருந்து வார விடுமுறை என்பதன் காரணமாக ஏற்கனவே திட்டமிட பயணத்தின் ஒரு அங்கமாக புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி வெளியில் நடமாட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரை போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலையில் புதுச்சேரியில் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக கனமழை என்பது பதிவாகி வருகிறது. காரைக்கால் பகுதிகளில் ஏற்கனவே மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு படகுகள் கரையில் நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது மீனவர்களும் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பெஞ்சல் புயல் உருவாவதிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக கனமழை என்பது பதிவாகி வருகிறது. முதலில் டெல்டாவை தாக்கக்கூடும் என்று அஞ்சப்பட்ட அந்த புயலானது தற்போது சென்னைக்கு மிக அருகிலேயே மாமல்லபுரம் அருகில் கரையை கடக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வேகத்தை நேற்று முதல் வெவ்வேறு கட்டங்களில் மாற்றி அமைத்து வரக்கூடிய இந்த புயல்
தற்போது 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக இந்த புயலானது கரையை கடக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலையில் அதனுடைய வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடை அடிப்படையில் அதனுடைய புயல் கடக்கக்கூடிய நேரமும் மாறலாம் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு அதற்கேற்ற வகையில் முன்னேற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக கனமழை புயல் தாமதம் அடைய கனமழையுடைய தீவிரமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானுடைய கணிப்பின் அடிப்படையில் நாளை காலை 8:30 மணி வரைக்கும் கனமழை என்பது நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையுடைய 21 சுரங்கப்பாதைகளில் உடனுக்குடன் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. பிரதான சாலைகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஆங்காங்கே ஏற்கனவே மோட்டார்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புயல் நாளை கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். புயலுடைய வேகம் என்பது சராசரியாக இல்லாமல் 10 முதல் 13 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட வேகத்தில் அது பயணித்து வருகிறது. எனவே உறுதியான ஒரு வேகம் இல்லாதன் காரணமாக இத்தனை மணிக்கு அது கடக்கக்கூடும் என்று கணிப்பதில் சிரமம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போதைய கணிப்பின் அடிப்படையில் நாளை காலை புயல் கரையை கடக்கக்கூடும் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என்று நேற்றைய கணிப்பு தெரிவித்த நிலையில் இதனுடைய வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டின் காரணமாக நாளை காலை இந்த புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். தற்போது தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கக்கூடிய பெஞ்சல் புயலானது தீவிரமடைந்து வருகிறது. மணிக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னைக்கு மிக அருகில் தற்போது நெருங்கி வரக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் மழைகளை தரக்கூடிய அதிகப்படியான மேக கூட்டங்கள் என்பது தற்போது சூழ்ந்திருக்கின்றது. அதிகப்படியான மேக கூட்டங்கள் தற்போது அந்த பகுதியில் அடர்ந்திருப்பதின் காரணமாக அடுத்து வரக்கூடிய நேரங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தனியார் வானிலை ஆர்வலர் தற்போது அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் பிரதீப் ஜான் அவர்கள். தொடர்ச்சியாக தற்போது இன்று மாலை புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று இரவு முதல் நாளை அதிகாலை வரை புயல் கரையை கடக்கும் என தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது அது நகரக்கூடிய புயலினுடைய நகரக்கூடிய வேகம் என்பது அதிகமாக இருந்தாலும் அதனுடைய புயலினுடைய அந்த கண் பகுதி, மையப்பகுதி என்று சொல்லக்கூடிய பகுதி தற்போது ஒரே இடத்தில் மையம் கொண்டிருப்பதின் காரணமாக புயல் கரையை கடப்பதற்கான நேரம் என்பது தற்போது தாமதமாகி வருகிறது. இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக நாளை புயல் கரையை கடக்கும் என தற்போது தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த பகுதிகள் முழுவதுமே அதிகப்படியான கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல வேகமான காற்று என்பது வீசக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சராசரியாக தரைக்காற்று என்பது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தற்போது கணிக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.